நேட்டோ உச்சி மாநாட்டுக்காக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே துருக்கிக்கு கடந்த மாதம் பயணம் மேற்கொண்டிருந்தார். கடந்த மாதம் 8ஆம் தேதி இந்த மாநாடு நடைபெற்ற நேரத்தில் துருக்கியினுடைய அங்காராவில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இருந்தார். அவர் ரிட்டர்ன் பிரித்தானியாவுக்கு கிளம்புகிற நேரத்தில் ஈரானுடைய ப்ராக்சிஸ் அமைப்புகளிடமிருந்து, அது யமனில் இருக்கக்கூடிய ஹூத்திஸாக இருக்கலாம் அல்லது வேறு யாருமாக இருக்கலாம், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் மீது தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கிற துல்லியமான செய்திகள் அமெரிக்க உளவுத்துறைக்கு கிடைச்சதோட உடனே அமெரிக்க அதிபரை பாதுகாக்கணும் சொல்லி வேறு ஃபிளைட்டுக்கு அவங்க மாத்திருக்கிறாங்க. வேறு ஃபிளைட்டுக்கு மாத்தினது பிரச்சனை இல்லை, மாத்தின முறையை நினைச்சா தான் காமெடியாக இருக்கிறது. என்னன்னு கேட்டா, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஃபிளைட்டுக்குள்ள போற மாதிரி போறாரு அவருடைய ஏர்ஃபோர்ஸ் ஒன்னுக்குள்ள. இது கத்தாரால் அன்பளிப்பு செய்யப்பட்ட மிக பிரம்மாண்டமான பறக்கும் வெள்ளை மாளிகையாக உருவாக்கப்பட்டது. 400 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு மேல செலவு செய்து வாங்கப்பட்ட ஒரு விமானம். அவர் விமானத்துக்குள்ள போறாரு. பார்வையாளர்கள் எல்லோருக்குமே அவர் அந்த விமானத்தில் ஏறுற மாதிரி இருந்தாலும் பின்னர் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னு கேட்டா, விமானத்துக்குள்ள கேட்டரிங் சர்வீஸால ஒரு கண்டெய்னர் ஒன்று உள்ள அனுப்புறாங்க. அதாவது விமானத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தேவையான உணவுகளை ஏற்றிக்கொண்டு வரக்கூடிய ஒரு பாக்ஸ், அதை உள்ள அனுப்புறாங்க. அந்த பாக்ஸுக்குள்ள அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை ஏற்றி ரகசியமாக மீண்டும் அந்த கேட்டரிங் பாக்ஸை வெளியெடுக்கிற மாதிரி எடுத்து டொனால்ட் ட்ரம்ப் வேறொரு விமானத்தில் C-32A என்கிற அமெரிக்காவினுடைய அது உச்ச பாதுகாப்பை கொண்ட ராணுவ விமானம், அதுல ஏறித்தான் பயணித்திருக்கிறார். பார்க்கிறாக்களுக்கு அவர் வலிமையான விமானத்தில் போன மாதிரி இருக்கும், ஆனால் அவர் அதுல போகல. ஈரானுடைய தாக்குதலுக்கு பயந்து அமெரிக்கன் ராணுவத்தினுடைய வேறொரு விமானத்தில் பயணிக்கிறார். இது ரகசியமாக மேற்கொள்ளப்பட்ட ஒரு பயணம். முதல்ல பிரித்தானியாவுக்கு அவருடைய அந்த ரகசியமாக பயணித்த சின்ன விமானம் போய் இறங்குது. அதுக்கு பிறகு ஏர்ஃபோர்ஸ் ஒன் வந்து இறங்குகிறது. இந்த செய்திகளை மிக துல்லியமாக சேகரித்து வெளியிட்டிருக்கிறது நியூயார்க் டைம்ஸ், அதே போன்று வாஷிங்டன் போஸ்ட் ஆகிய பத்திரிகைகள். இன்றைய நாள் மிக முக்கியமான இடத்தை இந்த செய்திகளும் பிடித்திருக்கிறது. எனவே ஈரான் எந்த நேரத்திலும் நம்மளை தாக்கலாம், ஈரானுடைய வல்லமை அப்படிப்பட்டது, ஈரானுக்கு அந்த பலம் இருக்கிறது என்கிற அச்சம் அமெரிக்காவுக்கும் அமெரிக்காவுடைய அதிபருக்கும் அமெரிக்காவுடைய உளவுத்துறைகளுக்கும் எப்பொழுதும் இருக்கிறது என்பதற்கு இது ஒரு முக்கியமான சான்றாக இருக்கிறது. என்னதான் நாங்கள் பெரிய வல்லவைங்க, பெரிய ஆயுதம் உள்ளவைங்க, எங்களை விட்டு ஆள் கிடையாதுன்னு நினைச்சாலும் ஈரான் நினைத்தால் அமெரிக்க அதிபரை போட்டு தள்ளிட முடியும் என்கிற பயம் அவர்களுக்கு உச்சமாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் ஈரானுடைய செய்தியை கேட்டதோடு இப்படியான ஒரு நிலையை எடுத்து சாப்பாடு கொண்டு வர பாக்ஸுக்குள்ள ஒழிச்சுக்கிட்டு இன்னொரு ஃபிளைட்டுக்குள்ள மாறுற அளவுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிலை ரொம்ப பரிதாபகரமான நிலையாக மாறியிருப்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவே